தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து முடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்திலும் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தின் முதல் பாகம் மாபெரும் வெற்றி பெற்ற நிலையில் அதனுடைய இரண்டாம் பாகத்தை எடுக்கும் முயற்சியில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இறங்கியுள்ளது. அந்த படத்தின் படப்பிடிப்பு தான் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது. ஏற்கனவே ஜெயிலர் படத்தின் முதல் பாகத்தில் ரஜினிக்கு ஜோடியாக ரம்யா கிருஷ்ணன் நடித்திருந்தார். அவரும் தற்போது இரண்டாம் பாகத்தில் நடித்து வருகிறார். அதே போலவே கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், மலையாள உலகின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஆகியோரும் இந்த படத்தின் முதல் பாகத்தில் நடித்து பெரிய மாஸ் காட்டினார்கள். இப்போது அவர்களும் இந்த படத்தின் இரண்டாம் பாகத்தில் நடிக்கிறார்கள். இதில் கூடுதலாக தெலுங்கு உலகின் சூப்பர் ஸ்டார் பாலகிருஷ்ணா இந்த படத்தில் நடிக்க உள்ளார். அவர் தற்போது சென்னைக்கு வந்து கலாநிதி மாறனை சந்தித்துவிட்டு சென்றுள்ளாராம். பாலகிருஷ்ணாவிடம் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் 20 நாட்கள் கால் ஷீட் கேட்டுள்ளது. அதற்கு பாலகிருஷ்ணா சுமார் 50 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த படத்தில் இவருக்கு முக்கியமான கதாபாத்திரம் என்பதால் 20 நாட்கள் நடிக்க அவர் கேட்ட தொகையை கொடுக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் முடிவு செய்துள்ளதாம். இதனால் விரைவில் பாலகிருஷ்ணா இந்த படத்தில் இணைவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மற்ற மொழி சினிமாக்களை விட தமிழ் சினிமாவில் தான் நடிகர்களுக்கான சம்பளம் என்பது மிக அதிகமாக கொடுக்கப்படுகிறது. அதன்படி பாலகிருஷ்ணாவும் தற்போது 50 கோடி கேட்டிருக்கும் நிலையில் அதையும் கொடுக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் முன்வந்துள்ளது. அனைத்து மொழி சூப்பர் ஸ்டார்களும் இந்த படத்தில் நடிக்க இருப்பதால் ஜெயிலர் 2 படம் மீது ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு எழுந்து வருகிறது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.